என்ன கைஸ் இங்கே டிராஃபிக்கு? பேராண்டப்பள்ளியா? ஆமாம், பேராண்டப்பள்ளிக்கிட்ட வந்துட்டோம். இப்போ தானே இந்த ரோடெல்லாம் இது பண்ணாங்க கரெக்டாக, அப்புறம் ஏன் டிராஃபிக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த பட்டர்ஃப்ளை ஃப்ளைஓவர், சேட்டலைட் டவுன் ரிங் ரோடோட பட்டர்ஃப்ளை ஃப்ளைஓவர் வருது இல்லையா, அது வந்து இங்கே தான் வந்து கனெக்ட் ஆகும். அதை இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஏன் திருப்பியும் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, இல்லை ஏன் திருப்பி இங்கே டிராஃபிக் ஆகுதுன்னு தெரியல. இது நம்ம தட்சிண திருப்பதி இருக்குதுல்ல, அங்கேருந்து நிற்கிறதா இருந்துச்சுன்னா கதை முடிஞ்சிச்சு. ஏன் ஓகே, அந்த சைடு ஏதோ க்ரேன் வச்சு அந்த பாலத்தை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், 52 கிலோமீட்டர் ஒரு 40-45 மினிட்ஸில் போக வேண்டியது இந்த மாதிரியான டிராஃபிக்கில் ஃபுல்லாக மாட்டிக்குவோம் நம்ம. ஃபுல் டிராஃபிக் கைஸ். லாரிக்காரங்க ஒரு குட்டி வண்டியை இப்போ தான் முன்னாடி விட்றாங்க. நாம் இதுக்குள்ளே தூந்துருவோம், முடியுமான்னு தெரியல. ஓ ஓகே, இல்லையே, அங்கே மட்டும்தான் டைவர்ஷன் இருக்குது. ஓ ஓகே ஓகே, அந்த சைடு வந்து அந்த க்ரேனை யூஸ் பண்ணி இந்த பிரிட்ஜோட பாகத்தெல்லாம் ஏற்றி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த பட்டர்ஃப்ளை ஃப்ளைஓவர் இங்கே தான் வரும். நான் இதை பற்றி கூட போன வீடியோவில் போட்டிருப்பேன், அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து பார்த்துருங்க. இந்த சேட்டலைட் டவுன் ரிங் ரோடோட வியூ எல்லாமே உங்களுக்கு அந்த வீடியோவில் தெரியும். இப்போ அந்த இதை எடுத்து மேலே வச்சுட்டு இந்த பிரிட்ஜை மூடினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த ரோடை வந்து ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இங்கே டிராஃபிக் தான். நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து போகிற ரோடு வந்து அந்த சைடு. இது எல்லாத்தையும் அவங்க தூக்கி இப்போ மேலே வைக்கணும். வச்சதுக்கப்புறம் தான் வந்து ரோடு ஓப்பன் பண்ணுவாங்க. ஓரளவு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிட்டாங்க. இது செகண்ட் அப்டேட். ஃபஸ்ட் அப்டேட் வந்து ஒசூர் பிரிட்ஜை ஓப்பன் பண்ணாங்க. செகண்ட் அப்டேட் வந்து இந்த சேட்டலைட் டவுன் ரிங் ரோடும் நம்ம ஹைவேவும் ஜாயின் ஆகிற இடத்துல வேலை வந்து இப்போ ஃபயராக போயிட்டுருக்கு. ஒரு சைடு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, இன்னொரு சைடில் வந்து பிரிட்ஜோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அவ்வளோதான், ஜஸ்ட்டு இங்கே தான் இந்த மாருதி ஷோரூம் வரைக்கும் தான் நினைக்கிறேன். இது சர்வீஸ் ரோட்டில் வரோமா எதில் வரோன்னு எனக்கு தெரியல. ஆமாம் கைஸ், நம்ம சர்வீஸ் ரோட்டில் தான் வரோம். சர்வீஸ் ரோட்டில் வர மாதிரியே எனக்கு வந்து தெரியல. கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களாட்டிருக்கு இந்த ரோடுக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்து நார்மலாக வரும்னு நினைக்கிறேன். முன்னாடி இங்கே ஜாஸ்தி டிராஃபிக் ஆகும். எப்படி வராமல் பாருங்க, பைத்தியக்காரன் பார்க்கவே இல்லையாட்டிருக்கு நாம் இருக்கிறத. பஸ் அண்ணே வந்துடாதீங்கண்ணே. சாணமாவோட எக்ஸிட் சைடுக்கு வந்துட்டோம், அதாவது கோப்சந்திரத்தோட அந்த டவுனு. இப்போ இங்கேயும் வந்து முன்னாடிலாம் செம்ம டிராஃபிக் ஆகும். ஒசூர் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கேயும் டிராஃபிக் குறைஞ்சிருச்சு. நிஜமாக நான் ஒசூர் பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே டிராஃபிக் குறைஞ்சதை வந்து ஃபீல் பண்ணேன். ஏன் அதுன்னு எனக்கு வந்து தெரியல. ஒசூர் பிரிட்ஜுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. இந்த பிரிட்ஜை வந்து ரொம்ப ஸ்லோவாக போடுறானுங்க. ஆனால் கான்ட்ராக்டர் அந்த மாதிரி இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கிருஷ்ணகிரி லைன், ஒசூர் கிருஷ்ணகிரி லைன்லேயே இந்த பிரிட்ஜை ஒன்று தான் ஸ்லோவாக இவ்வளோ நாள் வந்து போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இங்கேயே வந்து டிராஃபிக் கம்மியாக தான் வந்திருக்கு. இது முன்னாடி சர்வீஸ் ரோடாக இருந்துச்சா இல்லை இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்காக சைடில் ஒரு ரோடு போட்டாங்களான்னு தெரியல. சர்வீஸ் ரோடு தான் நினைக்கிறேன். ப்ராப்பர் ட்ரைனேஜ் எல்லாம் சைடில் இருக்குது, அதுவும் ஆனால் உடஞ்சி தான் கிடக்குது. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு சாணமாவை தாண்டி வர்றதுக்கு. அந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு, அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது. இதுக்கு மேலே எல்லா பிரிட்ஜும் போட்டுட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் மாட்டுக்கு ஹைவேல போயிட்டுருக்கலாம்னு நினைக்கிறேன். தெரில, பார்ப்போம். ஒரு இடத்துல டிராஃபிக் ஆனதும் அது கலைய கிட்டத்தட்ட ஒரு
1 கிலோமீட்டராட்டும் நம்ம ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்கான டிராஃபிக்கு இன்னும் கலையவே இல்லை. எவ்வளோ பெரிய ரோடு தான், ஆனால் எவ்வளோ பெரிய ரோடு இது, சீக்கிரம் கலைஞ்சிடணும்ல. கலைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு 2-3 வண்டி ஓவர்டேக் பண்ணிட்டோன்னா அப்படியே போயிடலாம். ஆனால் அது ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குங்க பாருங்களேன். கீழே நம்ம காரில் வரதுனால எதுவும் தெரியல, சஸ்பென்ஷனெல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிறதுனால. இதிலலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ எப்படி உடஞ்சி கிடக்குது பாருங்க. இதுதான் ஒசூர் கிருஷ்ணகிரி ரோடோட கரண்ட் கண்டிஷன். ஏன்னா காமன் தொட்டியா அதுதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியா பேர் சரியாக தெரியல. ஓ, அந்த பிரிட்ஜு மட்டும் தான் அப்படி இருந்திருக்க மாட்டிருக்கு. தலைவர் நடுவில் பூரா பார்க்குறாரு, நாம் அந்த சைடு போயிடுவோம். ஐயோ, மாடெல்லாம் மேய்ச்சி ரோட்டில் வராங்களே.